நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இன்றைக்கான ஒரு முக்கிய பதிவு தான் உங்களிடம் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸை நான் கொடுக்குறேன். அது என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சப்ஜெக்டில் 86, பட் எலிஜிபிலிட்டியில் தமிழில் 19. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பண்ணாதான் மேஜர் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் மேஜரில் பார்த்தோன்னா 91 மார்க்கு அப்படின்னு சொல்லி இந்த கமெண்டில் இருக்குது நண்பர்களே. இந்த கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க்கை கட் ஆஃப் குறையுங்க அப்படின்ற மாதிரி இந்த கமெண்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியை கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் எக்ஸாம் வையுங்க அப்படின்ற மாதிரி இந்த கமெண்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி வேண்டாம் சார், யார் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வையுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே கருத்துக்களை தான் சொல்லுது. சரிங்களா? அதாவது இந்த கமெண்ட் எல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதில் அவங்க சரியாக பண்ணாதனால அவங்க இந்த கமெண்ட் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நம்ம ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பல முறை நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டோம். மேஜர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா படிப்பீங்க, அதில் எந்த வித சந்தேகமே வேண்டாம். மேஜர்ஸில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்கோர் பண்ணுங்கள். 150க்கு 150 எடுங்க, 100 எடுங்க, 98 எடுங்க, 90 எடுங்க, இதெல்லாம் ஒரு குறைபாடும் இல்லைங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நீங்கள் கடைசியாக ஒரு எக்ஸாம் எழுதப்படுவது என்னவென்றால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்த கமெண்டில் ஒருத்தர் 91 மார்க் எடுத்திருக்கிறாரு. சரிங்களா? அப்போது நிச்சயமாக இவர் ஜென்ரல் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவர் என்ன மேஜர்னு மென்ஷன் பண்ணல. ஆனால் 91 மார்க் எடுத்திருக்கிறாரு. 91 மார்க் எடுத்து என்னங்க பயனு? ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் தமிழ் எலிஜிபிலிட்டி சரியாக பண்ண முடியாதது தான் காரணம். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, மன வருத்தத்தில் இருக்கிறாரு, இந்த என்னுடைய ஃபியூச்சரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. சரிங்களா? இதுதான் நண்பர்களே நான் திருப்பி சொல்வது என்ன என்றால், தயவுசெய்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தயாராகுங்கள், படிங்க, ஆழ்ந்து படிங்க. அவர் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸே பார்த்தோன்னா ரொம்ப டஃப்னு சொல்கிறாரு. சரிங்களா? பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் ட்விஷ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் நான் சரியாக நீங்கள் யோசனை பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டியில் 20 மார்க்கு வாங்கியிருக்க முடியும். அவர் பாருங்கள், ஒரு கமெண்டில் நான் 18 மார்க்கு, ஆனால் என்னுடைய மேஜரில் 87 மார்க்கு, 91 மார்க்கு இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. நான் மீண்டும் வலியுறுத்துவது என்னன்னா, இனிமேல் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் நடைபெறும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்கூட்டியாக கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைப்பாங்க. சரிங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிச்சயம் நீங்கள் 40% மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நீங்கள் உங்களுடைய மெயின்ஸ் பேப்பர்லாம் திருத்துவாங்க, இல்லைன்னா திருத்த மாட்டாங்க. சரிங்களா? அதால் நீங்கள் தயவுசெய்து தமிழ் எலிஜிபிலிட்டியை பாஸ் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டியே நல்லா ஆழ்ந்து தமிழ் இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் உற்று நோக்கி சரியாக அந்த கருத்துக்களை உள்வாங்கி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் படித்து தான் பாருங்களேன். ஒரு 6 மாதம் கூட எடுத்துங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. சரிங்களா? ஆனால் அந்த தமிழ் தகுதி தேர்வில் தேர்ற அளவுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் தயாராகிக்கணும். சரிங்களா? இது தாங்க நான் வலியுறுத்துவது. ஏன்னா பாருங்கள், இதில் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க. ஒரு மேஜர் ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிருக்கலாம், அல்லது பார்த்தோன்னா மெட்டீரியல் வாங்கி படிச்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி படிக்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 20,000க்குள்ளே செலவு பண்ணி தான் அதெல்லாம் கேதர் பண்ணி படிச்சிருப்பாங்க.
அப்படி படிக்கும்போது பாருங்கள், இவ்வளோ 91 மார்க் எடுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்ன காரணம்னா, அவங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் ஆகலை. எனவே நண்பர்களே, அலர்ட்டாக இருங்க, கவனமாக இருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த தேர்வர்கள்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணாதனால விளைவு தற்போது கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.